இங்க ஒருத்தன் ஒரு பெரிய பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை கொள்ளையடிச்சிட்டு வரும்போது இந்த விஷயம் போலீஸுக்கும் தெரிஞ்சிடும். அவங்களே பின்னாடியும் துரத்திட்டே வருவாங்க. இப்படியே போனா மாட்டிக்கலான்றதுனால ஒரு பெரிய மலை அடிவாரத்துல நிப்பாட்டுறான். அந்த மலைக்கு மேல ஏறி ஒரு குழியை தோண்டி அந்த பணத்தை உள்ள வச்சுட்டு அடையாளத்துக்கு ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இறங்கி வந்துடுறான். இவன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இவன் நினைச்ச மாதிரியே போலீஸ் இவனை பின்னாடியே துரத்திட்டு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை ஜெயிலுக்கும் கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி வெளியே வரான். வெளியே வந்த அடுத்த செகண்டே ஒரு டாக்ஸி புக் பண்ணி அவன் அமௌண்ட்டை பதுக்கி வச்ச இடத்துக்கு போறான். வந்து பார்த்தவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். அது என்னன்னா இவன் அமௌண்ட் புதைச்ச வச்ச இடத்துல இப்போ ஒரு பெரிய கோவில் இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பக்கத்துல போய் பார்க்கலான்னு வரான். இது ஒரு மசூதின்றதுனால ஃபுல்லா ஆள் இருப்பாங்க. அதனால இப்ப கையை வச்சு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருன்றதுனால பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிடுறான். நைட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வரான். அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் சடனா கார் வர சவுண்டு கேட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இந்த நேரத்துல எவன்டா வரான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கார் வந்து நிற்கும். அந்த கார்லேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து ஒரு பாம் எடுத்துட்டு வந்து அந்த கோயிலுக்கு கீழே வந்து குழி தோண்டி புதைச்சிருவான். இவன் அந்த கார் கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அங்கே ஒருத்தன் பாம் வச்சு அதை கொளுத்தி வேற விட்டுட்டு போயிருப்பான். இவன் வச்சிருந்த சுத்தியை வச்சு அந்த மசூதியோட கதவை உடைக்கலான்னும் போது சடனா அது பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த மசூதிக்கு பாம் வச்சுவான். மறுபடியும் அந்த இடத்த பார்க்கறதுக்காக அங்கே வரான். அந்த நேரம் இவன் மறைச்சு வச்ச பேக் இவனோட கண்ணுல தெரியுது. இவனும் என்னடா அது பேக் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கறான். அந்த பேக்கை எடுக்கும் போது கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா பேக் ஃபுல்லா பணமா இருக்கு. பாம்பு வைக்க வந்தவனுக்கு ஃபுல்லா பணம் கிடைக்குது. அதை எடுக்க வந்தவனுக்கு ஒன்றும் இல்லாம அங்க உட்காந்துட்டு இருப்பான்.